ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி என்னோட ஓல்டு வீடியோஸ் கூட நீங்கள் எப்போ வேணாலுமே பார்க்கலாம். பிகாஸ் என்னோட ரீடிங்ஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃபர்கிவ். ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும், ஃபர்கிவ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நம்புகிறேன். சரி, இப்போ கரண்ட்லி நிறைய பேர்த்தோட எனர்ஜி இப்படி இருக்கா? எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அதாவது டே டு டே லைஃபே ரொம்ப பாதிக்குதா? நீங்கள் டே டு டே லைஃப் மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்குமே உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒர்க் செய்ய முடியல. ஐ திங்க் ஃபிசிக்கலாக நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கனாலும் சடனாக ஏதோ ஒரு தாட்ஸ், ஏதோ ஒரு மெமரிஸ் அது உங்களுக்கு உங்களோட வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். நீங்கள் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க திடீர்னு பாஸ் ஆகி ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே உட்காந்துருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணவே இல்லை, மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அதை நீங்கள் ஒரு பேர்டன் மாதிரி வருஷ கணக்கில் அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே வரீங்க. உங்கள் ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் எல்லா இதுலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக பதிஞ்சிருக்கு. உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அதை உங்களால் உணர முடியல. ஆக்சுவலி உங்கள் லைஃப்பை அழகாக ஆர்கனைஸ்டாக கொண்டு போகலாம். பட் ஆனால் அது உங்களால் முடிய மாட்டேங்குது. பிகாஸ் கரண்ட்லி உங்களோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி லெவல் எல்லாமே பாதிக்குது. ஓகே, பார்ப்போம். உங்களோட எமோஷன்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கா? ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப லோவாக இருக்கு, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, பேகேஜஸ். ஓகே, சி, நான் சொன்னதான் வந்திருக்கேன். அதாவது வருஷக்கணக்கில் இப்போ உங்கள் ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கு. பட் ஆனால் நீங்கள் வருஷக்கணக்காக ஃபேஸ் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு அவமானங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே கேரி பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ நல்லா இருக்குது. இப்போ யாரும் உங்கள்கிட்ட அவ்வளோக்கும் ஒரு தேர்ட் பர்சன் மூலமா பிரச்சனைகள் அவ்வளோக்கும் இல்லைனாலுமே உங்களோட பாஸ்ட் பிரச்சனைகள் மட்டும்தான் இப்போ ஓடிட்டே இருக்கு. பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த அங்கே காட் கட்டிங் பண்ணலை. அதாவது உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குன அந்த பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இல்லை. பட் அந்த மெமரிஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்கு. சரி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் மைனஸ் என்ன அப்படின்னா, ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் மெமரிஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதில் பாசிட்டிவ் மட்டும் வச்சுட்டு நெகட்டிவை ரிலீஸ் பண்ணாமல் எல்லா கைண்ட் ஆஃப் மெமரிஸ், அதாவது அப்படியே ஒரு ட்ராஷ் பின், கார்பேஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவ்க்கு அதிக பவர் இருக்குது. ஓகே, ஸோ அதனால நெகட்டிவ் இப்போ அந்த மெமரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். சரி, எத்தனை பேர் எதிர்கால பிளானிங் இருக்கு, எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுறீங்க, பட் அதே சமயம் பாஸ்ட்டை பற்றியுமே யோசிச்சுட்டே இருக்கீங்களே. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5% நீங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா 10 to 15% பாஸ்ட்டை பற்றியும் சேர்ந்து யோசிக்கிறீங்க.
உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்த விஷயம் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்க, எப்படிலாம் ஏமாற்றப்பட்டீங்க, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. பிகாஸ் நீங்கள் மன்னிக்கவே இல்லை அந்த பர்சனை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சில பர்சன்ஸை நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதில் ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸை நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. மீதி இன்னொரு செட் ஆஃப் பர்சன்ஸை நீங்கள் வந்து மன்னிக்க முடியல. நீங்கள் யாரை ஃபர்கிவ் பண்ணீங்களோ, யாரை மன்னிச்சிங்களோ அவங்க வந்து உங்கள் நினைவில் அவ்வளோக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட மெமரிஸ் அவ்வளோக்கும் இருக்காது. நீங்கள் யாரை மன்னிக்காமல் வச்சுருக்கீங்களோ அவங்கள பற்றி தான் நீங்கள் அதிகமாக அந்த ஒரு மெமரிஸ் இருக்கும். நீங்கள் யாரை பற்றி அதிகமாக, எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக உங்கள் மெமரிஸில் இருக்குதோ அந்த பர்சன்ஸும் சரி, அந்த சூழ்நிலையும் நீங்கள் இன்ன வரைக்கும் மன்னிக்கலன்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பர்சன்ஸை நீங்கள் மன்னிச்சிங்கன்னு சொன்னேன்ல, அதாவது உங்களோட பாஸ்டில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அந்த பர்சன்ஸை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. பிகாஸ் வந்து அவங்க ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் கர்மாவை. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு பண்ணதுக்கு நீ அனுபவிச்சிட்ட, ஸோ ஐ ஃபர்கிவ் அப்படின்னு மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் ஒரு சில பேரை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கர்மாவை ஃபேஸ் பண்ணலை. அந்த பர்சன்ஸும் கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் கர்மாவை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, எனக்கு பண்ண தப்புக்கு நீ வந்து அனுபவிச்சிட்ட, நீ கர்மா ஃபேஸ் பண்ணிட்ட, ஓகே நவ் ஐ மூவ் ஆன். அப்படி இருக்குதா? பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரி தாட்ஸில் இருக்கீங்களோன்னு தோணுது. இந்த ஒரு ஹேபிட்ஸ் எதுவுமே, இந்த ஒரு திங்கிங் எதுவுமே உங்களோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக பிளாக்கேஜாக தான் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான க்ரோத் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஒரு 2 ஸ்டெப்பு முன்னேறி போனீங்க, ஏதாவது புதுசாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப், 4 ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி வந்து நிற்கிறீங்க. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. மூன் கார்டு. சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவை கேரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கார்ட்ஸ்லேயே வருது பாருங்களேன். சரி, கொஞ்சம் நீங்கள் ஆல்தோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கார்ட்ஸ் இல்லைனாலுமே நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம். ஆக்சுவலி என்னடா இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கேன்லாம் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த டாபிக் எனக்கு பண்ண சொன்னதுக்கான மேபி ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்னு சொன்னேன். ரொம்ப ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம். உங்களை குழப்பறதுன்னா ஈஸியாக குழப்பிடலாம். பிகாஸ் நீங்கள் வந்து அன்பு, பாசம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தோத்துருவீங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்கள் கேட்காம உதவி செய்கிறாங்க, ஓவராக அன்பு காட்டுறாங்க, உங்கள் லைஃப்பில் அப்படி நல்லது செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்புவீங்க. ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். உங்கள் லைஃப்பில் இன்ன வரைக்குமே ஒரு அப்சைட் டவுனாக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போது நீங்கள் ஆக்சுவலி உட்காந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக உங்களோட பாஸ்ட்லேயும் சரி உங்களோட கரண்ட்லேயும் சரி எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் ஒரு ஈவல்னு கூட நான் சொல்வேன். ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க திங்க் பண்ணுற விதங்கள்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதாவது கூடயே இருந்துட்டு நம்ம கூட சிரிச்சுக்கிட்டே நமக்கு அக்கறை காட்டுற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி நம்மக்கிட்ட இன்னைக்கு மார்னிங் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஈவினிங்குள்ளார நமக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளோட உங்களை சுற்றி அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க பாஸ்டில், இப்போவும் இருக்காங்க. உங்களோட லைஃப்பும் சரி உங்கள் எமோஷன்ஸும் சரி அடுத்தவங்க கண்ட்ரோலில் இருக்குது. உங்கள் பாஸ்டில் இருந்தது, கண்டிப்பாக உங்கள் பாஸ்டில் இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு சில பேர் வந்துட்டு அடுத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க.
ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்களால் உங்களோட எமோஷன்ஸை ஃப்ரீடமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது? பிடிக்கல, ஒருத்தவங்க பண்ணுறது பிடிக்கல, மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியல, ஏன்? சம்மோன் பின்னாடி இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமான உங்கள் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பெயினை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி ஒரு சில பேர் நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு பிளேஸ். அது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்கள் க்ரோத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு பிளேஸ் கிடையாது. நிறையா ஹார்ட் பிரேக்ஸ். இன்னைக்கு வந்துட்டு உங்களால் ஃபர்கிவ் பண்ணவே முடியல என்னால், பிகாஸ் நிறையா ஹார்ட் பிரேக்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ உங்கள் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹார்ட் பிரேக்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய பேர்த்த நம்பி ஏமாந்துருப்பீங்க. அது உங்களை ஏமாத்தினது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்க முடியாது. உங்கள் கூடயே பழகின ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, நீங்கள் யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்தீங்களோ அவங்க தான். ஸோ அதை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, மன்னிக்கவே முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல்னால நீங்கள் ஒரு சின்ன எமோஷன்ஸாக இருந்தாலும் அது ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போவீங்க. எத்தனையோ டைம் நிறைய அழுகைகள், பட் ஸ்டில் அழுதுட்டு இருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் உங்களோட லைஃப்பில் உங்களால் இப்போ ஃபர்கிவ் பண்ணவே முடியாததுக்கான காரணங்கள் நிறைய விஷயங்கள் உங்களை ஆள் மனசில் பாதிச்சிருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்ட டைமில் தூக்கி விட ஆள் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிற டைமில் எல்லாம் சுற்றி வருவாங்க அன்பு பாசம் காமிச்சிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள், அந்த நெகட்டிவ் மெமரிஸ், அதை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும், ஃபர்கிவ் பண்ணணும். இது வந்து உங்களோட நல்லதுக்காக. நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூனர் ஆர் லேட்டர் நீங்களே இந்த மாதிரி மாறிடுவீங்க, ஒரு டாக்ஸிக்காக மாறிடுவீங்க. இந்த ஒரு ஹேபிட்ஸ் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்கள் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டியை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களே டாக்ஸிக்காக மாறிடுவீங்க. அப்போது ஒருத்தவங்க உங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டாலுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணாமே போயிடுவீங்க. பிகாஸ் இப்போ கரண்ட்லி ஒரு சில பேர்த்தோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் அடிக்ஷன் இல்லை சம்திங், ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நெகட்டிவிட்டியை ஓவராக ஹோல்டு பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நல்லதுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இனிமேல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் தேர்ட் பர்சன் டாமினேட் பண்ண விடாதீங்க, ரூல் பண்ண விடாதீங்க. ரிலேஷன்ஷிப், ஐ திங்க் மோஸ்ட் கெரியரை தாண்டி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் தான் உங்களுக்கான அந்த பெயின் அதிகமாக இருக்குது. அது தேர்ட் பர்சன். இது உங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, கசின்ஸோட க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா அது மற்ற செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸோ கசின்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அது பிடிக்காம உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிறைய பிரித்து விட்டுருப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஆன்டி இல்லை கசின்ஸ் யாரோ ஒருத்தவங்களோட க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அந்த ஒரு உங்கள் க்ளோஸ்னஸ், உங்கள் பாண்டை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆகி பிரித்து விட்ருப்பாங்க. தேர்ட் பர்சன், உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே தேர்ட் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க. ஹிடன் எனிமீஸ் எப்படின்னா உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படி இருக்க மாட்டாங்க, பட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க, இல்லை ஃபேமிலி மீட்டிங்ஸ், இல்லை ஒர்க் ஏரியாவில் எங்கே போனீங்கனாலுமே உங்களே பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்காது, உங்கள் மேலே தான் இருக்கும். பிகாஸ் அவங்க சைலண்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு செக்மேட்டை வைக்கிறது.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். அதாவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அவங்க பண்ணுறது ஐ மீன் அவங்களுக்கு உங்கள் மேலே பிடிக்கல அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக சொல்கிறவங்க கூட ஓகே, ஃபேஸில் காமிக்கிறவங்க கூட ஓகே, பட் சைலண்ட்டாக நோட் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உங்களை சுற்றி இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எங்கே போனீங்கனாலுமே யார் உங்களை சைலண்ட்டாக உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நோட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. யார் கூட பேசுகிறீங்க, என்ன க்ளோஸ்னஸ் பாண்ட், எப்படி பேசுகிறீங்க, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறனால உங்களால் யாருமே ஈஸியாக ஃபர்கியூ பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா சரி, நீங்கள் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட், பாசிட்டிவான ஒரு பீப்புள் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த பாசிட்டிவிட்டி நிறைய உங்களுக்குள்ளே அட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகுவீங்க, மன்னிச்சிடுவீங்க. பட் ஆனால் உங்களை சுற்றி நெகட்டிவ் டூ மச்சாக இருக்கிறனால உங்களால் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, உங்களால் இப்போ நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப தைரியமான ஒரு பர்சன் தாங்க. பை நேச்சர் நல்ல ஒரு போல்டான பர்சன். உங்களோட சைல்ட்ஹுட்டில் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் பயங்கரமாக ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள் மனசில் என்ன தோணுதோ அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பர்சன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு உங்களால் அப்படி இருக்க முடியல. பிகாஸ் அதுதான் காரணம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஹாப்பி ஃபேமிலி. ஆக்சுவலி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்த்துக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தும் ஏதோ ஒரு நீங்கள் ஹாப்பியாக இல்லை. பிகாஸ் வந்து உங்களோட பாஸ்ட் அட்டாச்மெண்ட் சரிஸ்கா, நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சாலுமே அந்த பாஸ்ட் உங்களை விடாமல் துரத்துது. பிகாஸ் ஃபர்கியூ பண்ணல. நீங்கள் ஒரு விஷயத்தை அதை பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பாஸ்டில் விட்டுட்டு வரவே இல்லை. அதோடு சேர்ந்து உங்கள் ப்ரெசண்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, ஃப்யூச்சருக்கும் அதோட போக ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் பிரேக் பண்ணணும். சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி வரத்துக்கான ஒரு ரீசன் நீங்கள் அலோவ் பண்ணதாக தான் இருக்கும். ஓகே, பார்ப்போம். நீங்கள் வந்து நிறையா நம்பி ஏமாந்துட்டீங்க, நிறைய சென்சிட்டிவாக இருக்கீங்க. பட் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத இன்விடேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். எந்த ஒரு இடத்துலையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை பார்ட்டிஸ் எங்கே போனீங்கனாலுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சரி, உங்கள் ஏஞ்சல்ஸ் டிவைன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஃபர்கிவ் ஏன் உங்களை இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன எது உங்களை தடுக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னால் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, ஆனால் என்னன்னு எனக்கே தெரியல, ஏன் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, ஏன் என்னால் அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு விஷயத்த மன்னிக்க முடியல, என் மைண்ட்லேருந்து எடுக்க முடியலன்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்துச்சு. யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த ரீசன்னால தான் உங்களால் வந்துட்டு ஃபர்கிவ் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கே வந்துட்டு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க இன்னைக்கே. எதுக்கு இப்போ சொன்னாங்க, ஏன் உங்களை வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்கிவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு டிவைனுக்கு ஒரு பிளான் இருக்குது. யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரை வந்துட்டு ஒரு நல்ல அழகாக கொண்டு வரணும்னு ஒரு செட் ஆஃப் பிளானிங் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் தான் பண்ணணும். அதாவது யூனிவர்ஸ் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள் ஃப்யூச்சரில் நிறைய பிளானிங்ஸ் வச்சுருக்காங்க. பட் அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் தான் உருவாக்கணும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணுங்க. சரி, நீங்கள் ஃபர்கிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு
புது புது ஐடியாஸை கொண்டு வர முடியும். பிகாஸ் ஐ திங்க் இப்போ கரண்ட்லி நிறைய பேரால் உங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்க முடியாமல் இருக்கீங்களா? நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, யூனிவர்ஸ்க்கு தெரியுது. அதனால தான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இன்னும் வரைக்குமே உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் லைஃபுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போடாமல் இருக்கீங்க. இன்னுமே சர்வைவல் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்களா? அதுக்கான ரீசன் அதுதான். அதாவது இப்போ இருட்டிலே இருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்க. உங்கள் லைஃப் வந்துட்டு அப்படியே மாறும். யூனிவர்ஸ் டிவைன் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பிரைட்னஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இருட்டில் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு இதெல்லாமே தான். நீங்கள் மன்னிக்கவே முடியாமல் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களோட இன்னர் சைல்டு உங்களோட எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய உங்களை நீங்களே இருட்டில் வச்சுருக்கீங்க. ஒரு புது பர்சன், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறதுனா ஒரு பயம். அவ்வளோ யோசிக்கிறீங்க. பிகாஸ் திருப்பி மறுபடியும் காயப்பட்டுருவோமோ, ஏமாந்துருவோமோ. பட் ஓகே, வாட் எவர் இட் இஸ், இது வரைக்கும் அந்த தாட்ஸ் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக மாற்றணும். பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு ஒரு பிளானிங் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபைனல் கார்டு. எஸ், ஸோ டிவைனோட ஹெல்ப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே டல், ஒரே இருட்டு, சுற்றி என்ன பிரைட்னஸ், என்ன கலர்ஃபுல் இருந்தாலுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இனிமேல் வந்து டிவைன் உங்களோட நல்லா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை மாற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின், அதாவது ஒரு பர்சன்ஸோட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா? அவங்களோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட வைப்ரேஷன் காட்டி கொடுத்துரும். இப்போ ஒருத்தவங்களோட நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா பேசிகிட்டே இருக்கலாம்னு தோணும். அவங்கள நேரில் மீட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், அவங்க சீக்கிரமாக போகக்கூடாது, பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியான பர்சன். ஸோ அதனால உங்களோட எனர்ஜி, உங்கள் வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்தாங்கன்னா எப்படா கிளம்புவாங்க, இவங்க கூட 4 வாரத்தை கூட பேச முடியலையே. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட எனர்ஜியை ஓவராக எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ உங்களோட எனர்ஜி வந்து எந்த ஒரு பர்சன் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறாங்களோ ஸ்டே அவே ஃப்ரம் தேம். ஓகே, ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்ற பதிலுக்கு எஸ். ஓகேங்களா? எஸ் ஆர் நோ எதுக்காவது நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எஸ். ஓகே, நல்லா இருக்குங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது. கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூனிவர்ஸ் வந்து ஆக்சுவலி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும், எது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் தான் வருது. எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு அடிக்ஷன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த அடிக்ஷன் வந்துட்டு உங்களோட லைஃபு முடக்கி வச்சுருக்குது. சரி, ஆக்சுவலி நீங்கள் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பர்சன் தான். நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லா அப்ராட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளேசஸ்க்கு போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. பட் நோ ப்ராப்ளம், உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபர்கிவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்களை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். எனக்கு ரீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.